Hi friends, welcome to Nisha's Food Hack Tamil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஈஸியான முருங்கைக்கீரை வச்சு ஒரு டின்னர் ஐட்டம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன். இது எதுக்குன்னா இப்போ மாவு பிசைஞ்சு எடுக்கிறதுக்காக. அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ மிக்ஸி ஜார் போட்டு மூடிட்டு பல்ஸ் மோடில் 5லிருந்து 6 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு தேவையான மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு கிடைக்கும். இப்போ இந்த மாவை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்ட மாவை நல்லா ஒரு 10 செகண்டுக்கு கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துடுங்க. பிசைஞ்ச மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதோட மேல்புறம் காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் தடவி விட்டுக்கலாம். எண்ணெயை தட்டு போட்டு மூடிட்டு அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பியும் கொஞ்சமாக மாவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக ரோல் பண்ணிக்கோங்க மாவை. நம்மளுக்கு ஈக்குவல் சைஸான உருண்டை கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி ஒன்று உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ண அந்த மாவுலேருந்து உருண்டை எடுத்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ மாவு கை வலிக்க அமுத்தி பிசைஞ்சு கஷ்டப்படாமல் நம்ம இந்த அளவுக்கு செஞ்சாலே நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் 1 கப் அளவு முருங்கைக்கீரை இலை எடுத்திருக்கேன். இன்றைக்கி முருங்கைக்கீரை இலையை வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஒரு பரோட்டா செய்ய போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சீரகம் சேர்த்துருக்கேன். வரமிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையுமே ட்ரையாகவே நம்ம பிசைஞ்சு விட்டுக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையுமே சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டக்கப்புறம் நம்ம மசாலாவில் பிசறி வச்சுருந்த முருங்கைக்கீரை இலையை நம்ம நடுவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு நல்லா உள்ளார ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற குழவி வச்சு நல்லா ஒரு 2 ஃப்ளாட்டன் பண்ணுற மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ கத்தியை வச்சு கட் பண்ணி நம்ம இந்த மாவை ஒன்றோட ஒன்று அப்படியே ரோல் பண்ணி எடுத்துட்டா நம்மளுக்கு பரோட்டாக்கான மாவு ரெடி ஆகிடும். அதே ஷேப்பில், ட்ரையாங்கிள் ஷேப்பில். இப்போ இந்த மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய வழியில் யூஸ் ஆகுங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இதை ஒரு வெஜிடபிள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க, பொதுவாக குழந்தைங்க. ஆனால் நம்ம இப்படி சப்பாத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வாடையே தெரியாமல் அது நல்லா இருக்குது, அந்த மசாலா வாசனைக்கு நல்லா சாப்பிட்டு முடிப்பாங்க. அதே மாதிரி இந்த முருங்கைக்கீரை இலை வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக இதை நம்ம வாரத்துக்கு 1 இல்லைன்னா 2 தடவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதே மாதிரி பரோட்டா எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துட்டேன். மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒவ்வொரு பரோட்டா மேலேயும் எண்ணெய் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ தவா காஞ்சிருக்கு. அதில் நம்ம தேய்ச்சி வச்ச பரோட்டா போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துட்டக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. மேலே கொஞ்சம் எண்ணெய் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு அதை நல்லா அடியில் வெந்துட்டக்கப்புறம் திருப்பியும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது முருங்கைக்கீரை யூஸ் பண்ணுறதுனால ரெகுலராக நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் செக்யூரிட்டி லெவல் பூஸ்ட் ஆகுது. அதே மாதிரி நம்மளோட சஸ்டெயினபிள் உடம்பு பிளட் ரெகுலேஷன் ப்ராப்பராக இருக்குங்க.
அதனால் நம்மளோட டயட்டில் வந்து எப்படி வேணால் நம்ம முருங்கைக்கீரை யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா பேர் சூப் செய்வாங்க, கீரை பொரியல் செய்வாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம கொஞ்சம் டைம் செலவு பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. இதுக்கு தனியாக எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க. நம்மளுக்கு நார்மலான நம்ம வீட்டில் வச்சுருக்க தயிரே போதும், பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள் நம்ம பராட்டா வந்து எவ்வளோ தின்னாக சாஃப்டாக ரெடி ஆயாச்சுன்னு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சத்தான ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ஸ்டே வாட்சிங், கீப் இன் டச். நன்றி.